உண்மையான காதல் எதிர்பார்க்கறது என்ன? எனக்கு பொருள் கொடு, பணம் கொடு, வீடு கொடு, வாசல் கொடு, எனக்கு என்ன பதவி கொடு, பட்டம் கொடு, இதெல்லாம் எதிர்பார்க்குது உண்மையான காதல். அது உண்மையான காதலா? எத்தனை பேர் நீ காதலிச்சுட்டு இருக்கீங்க? உங்க காதலை உங்ககிட்ட டைம் கொடு, டைம் கேட்கறது கூட காதல் இல்லைங்க. அன்பு கொடு, அன்பு கேட்கறது கூட காதல். நான் இப்பயே சொல்றேன், அன்பு கேட்கறதே ஒரு பிக்சர், கேட்கறதே ஒரு பிக்சர் இல்ல, எதிர்பார்ப்பு இருக்கா? உண்மையான காதல்ல எதிர்பார்ப்பும் ஒரு பிக்சர் மாதிரி தான். அப்போ உண்மையான காதல் எது? யாரும் உங்க கிளாஸ்ல யாராவது உண்மையான காதல் சேர பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோல உங்களோட காதல் நான் ரொம்ப தூய்மையான காதல், ஏன் உங்களோட காதல் தூய்மைன்னு சொல்லிட்டு உங்களால கமெண்ட் பண்ண முடியுமா? காதல்னா எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல நின்று. நிறைய காதல் ஜாதகம் பார்க்குது, ஜாதி பார்க்குது, ஸ்டேட்டஸ் பார்க்குது. ஏன் ஸ்டேட்டஸ்க்கு அவங்க செட் ஆவாங்க? ஸ்டேட்டஸ் என்னைக்கு வந்துச்சு? இன்னைக்கா நேத்தா? காதலிக்கும் போது 1000 ரூபாவோ 5000 ரூபாவோ 10,000 ரூபாவோ 1,00,000 ரூபாவோ 2,00,000 ரூபாவோ சம்பாதிக்கிற அதே பையன் பெரிய பணக்காரன் ஆவான்றதுல என்ன கேரண்டி இருக்கு? நீங்க பாக்குற உலகத்திலே அழகான ஒரு பொண்ணா பார்த்து மூக்கு மொழியமா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, அந்த ஃபேமிலி நல்லா இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு பொண்ணு கூட்டு வந்தா இதே மாதிரிதான் அந்த பொண்ணோட முகம் இதே போலதான் அழகா இருக்கும், லைஃப் லாங் உங்களுக்கு பிடிச்ச கவர்ச்சியா இருக்கும்ன்றது என்ன கேரண்டி இருக்கு? ஒவ்வொரு மனக்கணக்கு தாங்க, மனசை என்ன கணக்கு போடுதோ அதுதாங்க கண்ணு காட்டுது, அதுதாங்க அறிவுக்கு புரியுது, அதுதாங்க உடலுக்கு ஏத்துக்குது, அதுதாங்க மனசு ஏத்துக்குது. எல்லாமே பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட், தாட் ப்ராசஸ். அப்ப எதுதான் உண்மையான காதல்? உண்மையான காதல் எதுனா எதையுமே எதிர்பார்க்காது உண்மையான காதல். ஏன்னா பாத்துக்கிறே இருக்கணும்னு எதிர்பார்க்குமா? எதிர்பார்க்காது. பணம் எதிர்பார்க்குமா? எதிர்பார்க்கவே பார்க்காது. சக்தி, நீங்க கொஞ்சமாவது நியாயமா யோசிச்சு பாருங்க. நியாயமா யோசிக்கணும்னு சொல்றவனுக்கு காதல் தேவையில்லை. சக்தி, எப்படி சக்தி எதுவுமே இல்லாத வாழ முடியும்? எதுவுமே இல்லாத வாழ முடியாதுன்னா உனக்கு காதல் தேவையில்லை. காதல் எது அப்படின்னா, இந்த மனுஷங்க எப்படி இருந்தாலும் என்னவா இருந்தாலும் எது இருந்தாலும் I am going to take it as a mind. எந்த நினைக்க போறேன்? என்னோட உயிர் நினைக்க போறேன். உன்னோட உயிர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்ப? ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டேன். இந்த உயிர் உடம்போட இருந்தா போதும்னு எதிர்பார்ப்ப. ஆமாவா இல்லையா? புல்ல எடுத்துட்டு போயிட்டு கிராஸ் இருக்குல்ல, அந்த புல்ல போய் பறிச்சுட்டு போய் கொடுத்தா கூட அது காதல் தாங்க. சாதாரண புல்ல, அந்த புல்ல கொடுத்தா கூட காதல் தாங்க. புல்ல கொடுத்தாதான் காதல் அப்படின்னு இல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு நான் ஒரு உடல் ரீதியா உற வச்சுட்டாதான் அந்த பொண்ணு என்ன விட்டு போவாது. கசத்துறோம். நீ என்ன நினைக்கிற? உடல் சுகம்னா பெரிய ஏதோ உன்னால மட்டும்தான் தர முடியுமா? நான் உடல் சுகம் ஊர்ல எத்தனையோ பேர் யார் வேணாலும் உடல் சுகம் தரலாம். ஆனா உடலுக்காக பழகுற அந்த பொண்ணோ அந்த பையனோ தான் நீங்க சொல்றதை ஏற்றுக்கணும். உண்மையான காதல்ல உடல் இல்லையே. கை கால் உடைஞ்சு போயிருக்கோம் அந்த ஐயாக்கு. அந்த கை கால் இல்லைன்னாலுமே அந்த பர்சன் கூட இருந்தா போதும் நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுனதே இல்லையா? எதிர்பார்ப்பே இருக்காது. ஏன் உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் ரிலேஷன்ஷிப் பார்த்துக்காங்க. அந்த ஐயாவுக்கு உடம்பே சிலனாலும் அந்த அம்மா விட்டு போகுது, அந்த அம்மாவுக்கு உடம்பே சிலனாலும் அந்த ஐயா விட்டு போக மாட்டாங்க. எத்தனையோ பேரு ஆண்கள் அந்த பெண்கள் உடல் சரியில்லைனாலும் இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்காது, திருமணத்தை பத்தி யோசிக்காது. இந்த உயிர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம நேர்மையா உண்மையா செத்த பிறகு இந்த உயிருக்கு நம்ம உண்மையா நேர்மையா இருக்கணும்னு சொல்றது தானே உண்மையான காதல். பஸ்ல சைட் அடிச்சுட்டு, காலேஜ்ல இதை அமைச்சிட்டு, பேஸ்புக்ல போட்டோ போட்டு, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போறத லவ்வா? உண்மையான லவ் ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி அன்பு காட்டுறது பேர் லவ் இல்ல. உள்ளத்துக்கு தெரிஞ்ச மாதிரி அன்பு காட்டுறது உண்மையான லவ். உள்ளத்துக்கு புரியுதா நீ உண்மையான அன்பு வச்சிருக்க? உண்மையான அன்பு அப்படின்னா என்ன? எதுவுமே இல்லாத சூன்யமா இருந்தாலும் நீ உன்னை நான் எனக்குள்ள எடுத்துக்கிறேன், நீ என்ன அதே போல ஏத்துக்கிறே எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை மனசார ஏத்துக்கிறேன்னு சொல்றது அன்பு. நிறைய பேர் என்ன பண்றீங்க? கல்யாணத்துக்கு பிறகு குழந்தைலாம் பெற்றதுக்கு பிறகு என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுக்காரர் என்ன பாத்துக்கவே மாட்டாரு. பாத்துக்காத எதுக்கு புள்ள வந்துச்சு? எப்படி வந்துச்சு புள்ள? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு மனுஷனையோ இல்ல ஒரு மனுஷனையோ உனக்கு பிடிக்கலையா, டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுன்ற. கூட இருந்துகிட்டே செகண்ட் தாட்ல இருக்கிறது விஷம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல அன்பு அங்க செத்து போயிடுது. இந்த கூட குழி பறிக்கிறது ஒண்ணுதான், கூட இன்னொருத்தரை நேசிக்கிறதும் ஒண்ணுதான், வேற யாரையும் நேசிக்கிறதும் ஒண்ணுதான். உண்மையான காதல் பணம் எதிர்பார்க்காது, பொருள் எதிர்பார்க்காது. எனக்காக நீ எதுவுமே செய்யலன்னு பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஆனா நான் எல்லாத்தையும் செய்ய தயாரா இருக்குன்னு சொல்றேன். அந்த மாதிரி அன்பு மட்டும் உனக்கு கிடைச்சிருச்சு,
கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப 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 சந்தோஷம், நீ இந்த மாதிரி ஒரு ஜென்மமா நீ பிறந்திருக்கா, நீ அதிர்ஷ்டசாலி நீயே நினைச்சு. கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் உண்மையான உறவு கிடைக்குமா? உண்மையான உறவு யார் கொடுப்பா? உண்மையான கேர் யார் கொடுப்பா? மனைவி தாண்டா கொடுக்கும். காதலி கொடுக்குமா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா மனைவி, பானையை பிடித்தவள் பாக்கியசாலி. உன் வீட்டு பானை, உன் குடும்பத்தை பொறுப்பு, உன் கூட பார்ட்னரா யாரு இருக்காங்கன்றத பாத்துக்கோ. வம்ப அன்பு நினைச்சு வேலை பேசி வாங்கிடாத. மேட்ரிமோனியல்ல போட்டோ பார்த்து லவ் பண்ணிடாத. பஸ்ல ஏறும் போது உன்னை பார்த்துட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கூட எல்லாம் நீ உன் மனசை கொடுத்துறாத. திருமணம் ஆன பிறகும் காதல் வரலாம், திருமணத்துக்கு முன்னாடியே காதல் வரலாம். ஆனா நான் இப்பயும் சொல்றேன், உன்கிட்ட எதிர்பார்க்காத உயிர் எங்க இருக்கு? அந்த மாதிரி உயிரா இருந்தா காதல் பண்ணு, மனசை கொடு. அதுக்கு முன்னாடி நீ மனசை கொடுக்கறது ஒண்ணுதான், உன்னை வெட்டி போடுறது ஒண்ணுதான். நிறைய பேரு நொந்து போயிருக்கீங்க நீ உறவுல. போலியான உறவு, டாக்ஸிக்கான ஒரு, அந்த டாக்ஸிக்ன்ற வார்த்தைக்கு மீனிங் எடுத்துருவாங்க. கிளாஸ்ல சில எச்சங்க இருக்குங்க. சாரி இந்த வார்த்தை நான் டபுள் கோட்ஸ்ல போறேன். உங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு பின்னாடி பேசுறது எல்லாமே ஒரு எச்சதான். உண்மையா சொல்றேன், அழிவு எல்லாருக்குமே இருக்குங்க. தவறா பண்ணி காதல் பண்ற பேர்ல ஏமாத்தின அழிவுன்றது இருக்கு. அவங்க அழிறாங்க, அழிவுல கூட தப்பு பண்ணிட்டு உண்மையான அனுபவிச்சுட்டு நீ அழிஞ்சிடாதுன்றதுக்காக தான் அண்ணன் பேசுறேன். அப்போ ஆனா எப்படி நான் எதிர்பார்ப்பே இல்லாத அளவு கண்டுபிடிக்கிறேன். நீ எதிர்பார்க்காத இல்ல, உன்னை தேடி எதிர்பார்ப்பே இல்லாதவங்க அதான் சந்தோஷம். அதெல்லாம் பரவாயில்ல, அவங்க ஏதோ நினைச்சாங்க, ஓகே டன், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்ட நான் மன நிம்மதி அதிகமா இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி யாரையா கூப்பிட்டு உன் வாழ்க்கையை ஃபோர்ஸ்ஃபுல்லா நீயே அடிச்சிட. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவு கிடைச்சுதா?